வணக்கம், வெல்கம் டு சண்டே சமையல். இன்னைக்கு சின்னதாக ஒரு டிஷ் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ஏது அப்படின்றத ரவிராஜ் சொல்லுவார். அதாவது இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி பஜ்ஜி வந்து சுட போகிறோம். ஸோ பஜ்ஜி வந்துட்டு ரொம்ப கஷ்டமான டிஷ்லாம் கிடையாது. ஈஸியாக பஜ்ஜி மாவு போட்டோமா, அதுக்குள்ளே எடுத்து போட்டோமா, எண்ணெயில் போட்டோமான்னு ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து நாங்கள் பஜ்ஜி போட்டு நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வரைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பி நம்ம வீடியோக்குள்ள வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்னமா பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம வந்து பஜ்ஜி பண்ண போகிறோம். பட் கொஞ்சம் வெரைட்டியாக பண்ண போகிறோம். சேம் நம்ம ஒரே மாதிரி வாழைக்காய் இருக்கு, கத்திரிக்காய் இல்லைங்க, அப்படி செய்யாமல் கொஞ்சம் காலிஃப்ளவர், ஆனியன். நாங்கள் இங்கே என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்னா பிரெட் இருக்கு, அப்புறம் ஆப்பளம். ஸோ இவ்வளவும் வச்சிருக்கோம். முதல்ல வந்து பஜ்ஜி செய்யறதுக்கு பஜ்ஜி மாவை நம்ம ரெடி பண்ணணும். அது ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஒன்று ஒன்றா இவங்க 2 பேரும் கொஞ்சம் அசஸ் பண்ணாங்கன்னா நம்ம போடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மாவு எடுத்தாச்சு. மாவு கட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது வந்து ரெடிமேட் மாவு தான். இப்போ நம்ம கடலை மாவு வாங்கி அந்த மாதிரியும் பண்ணுவோம். பட் இதில் வந்து எல்லாமே கலந்து இருக்கு. தெரியும் நிறைய பேருக்கு, நீங்களும் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக இதில் எல்லாமே இருக்குது. இதில் உப்பு போட்டிருக்கு, சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், எல்லாமே வந்து கலந்து தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பஜ்ஜி போட வேண்டியது தான். ஸோ ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. என்ன கொஞ்சம் கலக்கிறது மட்டும் கரெக்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி ரவிராஜ், நான் இதை கலந்துட்டுருக்கேன். நீ அதுக்குள்ளே அந்த இது எல்லாமே வாஷ் பண்ணி தான் இருக்குது. இது தோல் சீவு தட்டு ஒன்று கொடுத்துறாவட்ட, தோலை மட்டும் எடுக்கணும். நீ வந்துட்டு கத்திரிக்காவை அந்த காம்பை எடுத்துட்டு கொஞ்சம் நீட்டாக போடு. நீட்டாக தெரியும்ல, கேட்டுக்கும். ஸோ இப்போ காம்பை கையில் எடுத்தா என்னப்பா? காம்பை பிச்சு. ஆமாம், 2 பேரும் இப்போ தான் கேட்குறாங்க இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு. சரி, இது கலக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக காலிஃப்ளவர் லைட்டாக ஒரு பாயில் பண்ணிடலான்னு நான் நினச்சேன். ஸோ அதுக்காக அது முதல்ல இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் பாயில் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, போதும். ஸோ சேம் டைம் நான் 2 ஸ்டவ்வுமே ஆன் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் அதை இது பண்ணணும். திருப்பி விடு. ஓகே, நல்லா பண்ணியா பாரு. நல்லா நேராக திருப்பு. ஓகேவா? இந்த அளவு போடணும். இந்த அளவு போடணும். ஆன் ஆயிடுச்சு. என்னப்பா? இந்த அளவு போதும். சரி, இந்த அளவில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ இது காற்றடிக்கிறதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஓகே, பார்ப்போம். சரி, இது கொஞ்சம் வெளியேன்னா நல்லா வெளிச்சமாக இருக்கும் அப்படின்றதுக்காக வெளியே வச்சு பண்ணுறோம். காற்று அதிகமாக இருக்குது. இவ்வளோ நேரம் கொஞ்சம் காற்று கம்மியாக இருந்தது, இப்போ காற்று அதிகமாக இருக்குது. முதல்ல மாவு பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கட்டி சேராமல் கரைக்கணும். தண்ணியும் அதிகமாகிடக்கூடாது, அப்புறம் அந்த இதில் மாவு ஒட்டாது இல்லையா. ஆக்சுவலாக நானே ரொம்பலாம் பஜ்ஜிலாம் செஞ்சதெல்லாம் இல்லை, சாப்பிட்டதோட சரி. எனக்கு தெரிஞ்சு நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணுவோம். தெரியும் பண்ணுறது எப்படின்னு தெரியும், பார்த்துருக்கேன். பட் ஆனால் ரொம்ப அதை மெனக்கெட்டு பண்ணது கிடையாது. சரி, இவன் ரொம்ப நாளாக கேட்பான். ஆக்சுவலாக ஒரு தடவை ஒரு மாவு பேக்கெட் வாங்கிட்டு வந்து இதே மாதிரி அந்த யூஸ் பண்ணாமே தூக்கி தான் போட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும், வருவோம், அடுத்தடுத்து வேலை இருந்துகிட்டே இருக்குமா, இதுக்குன்னு இது பண்ண முடியாது. சரி, அப்படியே சண்டே போடலாம் அப்படின்னா எங்கே சண்டே தூங்கி எந்திரிக்கிறதுக்கே சரியாக இருக்குது. ஸோ இப்படியே ஓடிடுது. இது வந்து இப்போ எங்களுக்கு லீவு, அதனால் இவனும் ஏதாவது ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும்னு சொல்கிறதுனால சரி அவன் கேட்டான், ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு.
ஐ திங்க் இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேணும்னா வேணால் தண்ணி ஊற்றிக்கலாமா? இல்லை பச்சரிசி மாவுலாம் கலந்துருக்காங்க போல். அந்த கையில் நர நல்லா தெரிஞ்சது. ஓகே. அதே மாதிரி அதையும் தூள் செய்விடு. கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம்னு நினைக்கிறேன். ரொம்பவும் திக்காக இருக்கும். பஜ்ஜி போட சொல்லிலாம் கொடுக்கல. ஆக்சுவலாக எங்கள் அம்மாவும் ரொம்பலாம் இந்த மாதிரி எதுவும் இதெல்லாம் செஞ்சதில்லை அந்தளவுக்கு வீட்டில். பட் ஆனால் எங்கள் மாமியார் வந்து எல்லாமே செம்மையாக பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த சைடு வச்சுருவோமா கொஞ்ச நேரம் நம்ம இதெல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ள. இன்னொரு தட்டு இருக்கும் பாருங்க கடையில். அவங்க வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு பிஃபோர் மேரேஜ் இது மாதிரிலாம் எப்படிலாம் செய்யணும் வைக்கணும் எதுவுமே தெரியாது. ஆமாம், அவங்க தான் உண்மையிலேயே ஆளினால். ஏன்னா என் பசங்களுக்கு தெரியும், ரக்ஷாக்கு தெரியுமான்னு தெரியாது, பட் ரவிராஜுக்கு நல்லாவே தெரியும் எங்கள் அத்தை எப்படி செய்வாங்க அப்படின்னு. எல்லாருக்குமே தெரியும், அந்த வீடியோ பார்க்குற நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவங்க எவ்வளோ ஸ்பீடாக செய்வாங்க, எப்படி டேஸ்ட்டாக செய்வாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எஸ், அத்தைக்கிட்ட இருந்து தான் நானும் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். ஆனால் செஞ்சு பார்க்கல, இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் நானே பண்ணுறேன். முறுக்கு வந்து சுட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு 3-4, அது கூட இப்போ தான். அதுக்கு முன்னாடிலாம் ரொம்பலாம் நான் செஞ்சதில்லை. மோஸ்ட்லி அத்தை இருந்த வரைக்கும் எங்களை செய்ய விட்டதும் இல்லை, அவங்களே செஞ்சுருவாங்க. பட் பார்த்துருக்கேன் எப்படி பண்ணுவாங்க வைப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ தான் அதுக்கெல்லாம் செய்கிறதுக்குரிய நேரம் வருதுன்னு சொல்லலாம். ஒன்று ஒன்றா இப்போ தான் செய்கிறேன். இன்னும் அதிரசெல்லாம் செய்யலை, பார்க்கணும், அதுவும் செஞ்சு பழகணும்னு வச்சுருக்கேன், பார்ப்போம். இது காலிஃப்ளவரை சும்மா ஒரே ஒரு வேக்காடு போட்டுட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் நான். அதுக்காக தான் அது வேக போடுறேன். இந்த ஸ்டவ் ஆஃப் ஆகிடுச்சு, இது மட்டும் ஆஃப் ஆகிடுச்சா? ஆமாம், அது எரியலை, இது மட்டும்தான் எரிஞ்சிட்ருக்கு. இல்லைன்னா இந்நேரம் நான் எண்ணெய் ஊற்றிருப்பேனே அதில். சரி பார்ப்போம், இது வேகட்டும். அதுக்கு நடுவில் நம்ம இந்த ஸ்டவ்வை பற்ற வைப்போம். காத்துக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா. இப்போ இது என்ன பண்ண, தோழி இதில் போட்டுட்டு தம்பி போதும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இது போதும். அது கத்திரிக்காய் வேற கருத்து இதில் போட்டினா. இது வந்து இப்போ நான் ரவுண்டாக கட் பண்ணுறேன். நான் உனக்கு கட் பண்ணுறேன், நீ அதே மாதிரி பண்ணுறியா? இப்படி பண்ணுறியா? இந்த சைடு வேண்டாம், கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணு, சரியா? இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். உருளைக்கிழங்கு 2 கொடுத்தனா பார்த்து, விரல் பார்த்து. என்னப்பா 2 தான் இருக்கா? அப்பெல்லாம் ஆமாம், மதியானம் இப்போ பண்ணாங்கல்ல, அதனால கலரிச்சு. நீ செஞ்சதை வேணா இதில் வச்சிடுறியா? இதில் வச்சிடுறியா? எதெல்லாம் செஞ்சு, ஏன்னா உனக்கு அங்கே இடத்தையே காணுமே. இதில் வை, நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் வாழைக்காவுக்கு தூள் செய்யணும், அதுக்கப்புறம் இதில் வச்சு வாழைக்காவை தூள் செய்வேன். ஓகே, என்னென்ன பண்ணிட்டோம்னா பிரெட் முடிஞ்சிருச்சு. ஆமாம், இப்போ பிரெட் வந்து அவன் கட் பண்ணிட்டான், அந்த சைடெல்லாம் கட் பண்ணிட்டான். சொன்னேன்னா அம்மா பார்த்து செய்யணுன்ட்டு. சரி, நான் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிடலாம். இப்போ இது வந்து அதுதான் பொறுமையாக செய்யணும், ஏன்னா நீ பண்ணது இல்லைல்ல, அதனால உனக்கு கொஞ்சம். சரி, நான் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். இது வரைக்கும் நான் இதை வெட்டினதே இல்லைம்மா, என்னம்மா பண்ணோம் இதுப்பா? சரி, நான் வேணா பண்ணட்டுமா? நீ தோல் வெங்காயம் வேணா நீ பண்ணு. வெங்காயம் இது கடகடன் பண்ணி தரேன், நீ சரி. என்னடா நான் பண்ணவா? பயமா இருக்கா? ஆவா, உருளைக்கிழங்க தோல் சீவிட்டாங்க, பட் ஆனால் இது பண்ண முடியல. அதுக்குள்ள அங்கே கையில் ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எனக்குமே கத்தியில் ரொம்ப வராது. நான் வந்து அப்போ போதும், அது கிராஸ். அதுக்கு தான் சொன்னேன், உருளைக்கிழங்கு பெருசாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு வந்து இந்த அருவாமனையில் தான் நல்லா வரும். சரி, அதை வச்சுக்கிட்டு இங்கே அறுக்க முடியாதுன்னு தான் நானும் கத்தி எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா சின்னதுலேருந்தே அதில் பழகிட்டோம். அதனால் இவங்க வந்து இன்னும் பழகவே இல்லை. அவங்க ஒன்லி நல்லா சுடுதண்ணி வைப்பாங்க. அதாவது நம்ம பக்கத்தில் இருந்து சொல்லிகிட்டே இருந்தானா செய்வா, பட் தனியாக இன்னும் எதுவும் செய்ய பழகலை. இனிமேல் தான் பழகணும், பழகிடுவாங்க. நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. பட் பண்ணிடுவா, அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது.
இவங்க பொறுமையாக பண்ணுற அளவுக்கு டைம் கொடுக்குற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை, அதான் உண்மை, வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணிட்டோம் போதும், அவ்வளோதான். அது கரெக்டாக ஷேப்பாக வரல. ஸோ உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து வாழைக்காய் இருக்குது. ஆ எது வேண்டாம் வேண்டாம், நீ வேற இப்போ தான் கட் பண்ணியிருக்க. ஏன்னா எனக்கே கத்தினா பயம் பார்ப்போம், அதனால தான் நானே யோசிக்கிறேன். இது ஸ்லோ பண்ணாலே கொஞ்சம் காற்றுக்கு அணைஞ்சிருது. என்னடா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. ரொம்ப சின்சியரா கட் பண்ணிக்கிட்டு இருக்க. சொல்லு, நீங்க எங்கெல்லாம் பஜ்ஜி சாப்பிட்டுருக்கீங்க அதை சொல்லுங்க. நான் எங்கெல்லாம் பஜ்ஜி சாப்பிட்ருக்கேன்னா, முதல்ல வந்துட்டு நம்ம இங்க வீட்டுல சாப்பிட்டது தான். வீட்லனா கிராணி வீட்ல சொல்றியா? கிராணி வீட்ல. அதுக்கப்புறம் பெரியமா பண்ணிருக்காங்க. அப்புறம் அத்தை சுத்தி கொடுத்துருக்காங்க. எந்த அத்தை? சொன்னது. சரி, ஓகே. அது இல்லாம வேற யாரும் வீட்டுலன்னு பண்ணது இல்லை. அதுக்கப்புறம்னா வெளியே கடையில தான் சாப்பிட்டது அதிகமா. ஆமா ஆமா, கடையில தான். அதான் மோஸ்ட்லி நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது மோஸ்ட்லி கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தால் வரும்போதே இங்கேயே எங்கள் தெருவிலேயே இருக்குது. ஸோ வரும்போதே வாழைக்காய் பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறது. மற்றபடி வீட்டில் நான் தான் சொல்கிறேன், ரொம்ப செஞ்சதே கிடையாது நாங்கள், பட் தெரியும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தது தான். அவங்க எங்கள் பவானிக்கா செய்கிறது, எங்கள் நாத்தனார் செய்கிறது, அவங்க சுமதிமணிலாம் நல்லா செய்வாங்க. ஃப்ரைட் ரைஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் மேரேஜ் அவங்க தான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரைட் ரைஸ்னால் என்னென்னு அவங்க செய்கிறத பார்த்து தான் அதுக்கப்புறம் நான் வீட்டிலலாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி எங்கள் மச்சான் பொண்ணு இவா பப்பி லாவண்யான்னு இருக்கா, அவள் அப்படிதான். ரொம்ப என்ன சொல்கிறது, அவளை வந்து அடிக்கடி நான் வந்து ரொம்ப பெருமையாக பேசுவேன். ஏன்னா ஒரே ஸ்டேட்டாக இல்லாமல் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போனாலும் அங்கே என்னெல்லாம் ட்ரெடிஷ்னலோ அந்த ஃபுட்டெல்லாம் அவள் பண்ணி பார்க்குறது, ரொம்ப வந்து ஒரு ஃபெஸ்டிவல்னால் அதை வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப உள்வாங்கி அதை பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப இதாக பண்ணுவா. அது எல்லாருக்கும் அந்த டேலண்ட் வராது. இவளை கூட அதை தான் சொல்லுவேன், அவளை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. பார்ப்போம் இந்த மாதிரி எப்படி இருக்காங்க அப்படின்றத. சரி, இப்போ எனக்கு தெரிஞ்சு எண்ணெய் நல்லா சூடு ஆயிடுச்சு. பாப்பா கொஞ்சம் தண்ணி எடு, கொஞ்சம் லைட்டாக ஊற்றிப்போம். மாவு வந்து இந்த இதில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேணால் ஊற்றிக்கலாமான்னு தோணுது. பார்ப்போம் கொஞ்சமாக. அப்புறம் ரொம்பவும் திக்காக இருக்கும்ல, அதுக்காக கேட்குறேன், கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன போடலாம்? ஆக்சுவலாக இங்கே எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோம். காலிஃப்ளவர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு, அது கூட போதும்னு நினைக்கிறேன். சரி போடுங்க, சீக்கிரம் போடுங்க. ஸோ முதல்ல வந்துட்டு இஞ்சி பிங்கி பாங்கி ஃபாதர் அட டாங்கி டாங்கிட்டு ஃபாதர் பிங்கி பிங்கி பாங்கி. ஸோ வந்திருக்கிறது பிரெட் போயிடுச்சா? அப்படி போடணுமா? அப்பா எனக்கு தெரியாது, செலக்ட் பண்ணலாமா இல்ல கேன்சல்? சரி பரவாயில்ல, பிரெட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஆச்சிக்கு பிரெட் பஜ்ஜி தானே பிடிக்கும். ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் பிரெட். ஆக்சுவலா இவங்க வந்து இதை டிப் பண்ணி தரேன் நாங்க. சரி அவங்க ஆரம்பிக்கிட்டோம், கொஞ்சம் முன்னாடி டிப் பண்ணி தந்து நீங்க போடுங்க. ஆமா ஆமா. அக்ஷயா வந்து ஒரு பிரெட் இது பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை போடுவோம். ஆனா ரொம்ப ஹீட்டா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் திரும்ப இங்கி பிங்கியா இல்ல அப்படியே போடுறீங்களா? நீ இப்படி பண்ணி கொடு. ஓ, அடுத்ததும் பிரெட்டே போடுறியா? முடிச்சிருவோமா? சரி சரி, ஓகே. அதான் அது நீ கரெக்டா பண்ணணும். நீ போட்டு பீதான். ஓகே சரி, அடுத்து வேற ஏதாவது எடுத்துக்கோ, ரிஸ்க் அப்புறமா எடுப்போம். டேக் சவுண்ட் கொடுக்கலாமா? ஓகே. என்ன சொல்றேன், இப்படி போட்டு கூட வச்சுக்கோ பாப்போ. நான் சொல்லுவேன், அதுக்கு போயிட்டீங்க. என்னது இங்கி பிங்கியே போடல? இங்கி பிங்கி நான் தான் கேட்டல, அடுத்ததுக்கு இங்கி பிங்கி போடணுமா? ராங்கி ராங்கி சாதே இங்கி பிங்கி பாங்கி. இத விட்டுட்டேன், இங்க ஒன்னு இருக்குதே விட்டுட்டேன். அப்பளத்தை விட்டுட்டு அப்பளம் வந்து போதும் இங்கி பிங்கி. பாட்டு வந்து வெங்காயம். சரி அப்படியே போடுங்க. சரி, வெங்காயத்தை என்ன அப்படியே போட்டுருங்க? அதே மாதிரிதான் எல்லாமே. இப்ப நீ எப்படி வைக்கிற? ஒண்ணுன்னா இல்ல, அப்படியேதான் வரணும், அப்படியேதான் வரணும். இப்ப எப்படி உருளைக்கிழங்கு எல்லாமே போடுறோம் அதே மாதிரிதான். இப்ப இங்க கட் பண்ணி வச்சிருக்கத நீ அப்படியே எடுத்து எது எடு, எதுனாலும் எடு. அது அதுல படணும் நல்லா, அப்பதான் அந்த மேல மாவு வரும். இல்லைன்னா இது பச்சை பச்சையா வரும், அதுதான் வேற ஒண்ணு.
ஆமாம். இப்போ என்னெல்லாம் போட்டுக்கோன்னா பிரெட்டு, கத்திரிக்காய், ஆனியன், அது வெங்காயம், அப்புறம் வெங்காயம். அதான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண, தமிழ்ல சொல்றதுனால. அடுத்து 4வதா நம்ம போட போறது கத்திரிக்காய். ஆனா வாழைக்காய். பாப்பா நீ என்ன பாப்பி இதுல ஷால்ல எல்லாம் போட்டு பாப்போம். அதை பண்ணிருக்கணும். என் மடியிலே வச்சுட்டு அது சேர்ந்து வாழைக்காவையே போட்டாச்சு. இப்போ 4 போட்டாச்சு. இன்னும் நம்ம கிட்ட பேலன்ஸ் இருக்கிறது அப்பளம் இருக்கு. அப்பளம் அண்ட் காலிஃப்ளவர். ஏம்மா அதை பண்ணவே இல்லைம்மா, அது போதும்னு நினைக்கிறேன். 7 ஐட்டம். அது மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிருக்கு. காஞ்சனாவும் எல்லாம் பொரியுது. உருளைக்கிழங்கு என்ன உனக்கு என்ன, நீ என்ன இப்பதான் லண்டன்ல இருந்து வந்திருக்கியா? இது என்னது அது என்னதுன்னு கேட்டுட்டு. 5வதா நம்ம போறது உருளைக்கிழங்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு பிரெட் வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே போட்டுட்டோம். எடுக்க போறோம். ஓகே, எங்க அம்மாக்கு பிரெட் பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும். இருப்பா, எடுக்க வேணாமாப்பா, அதுக்குள்ள இந்தாங்கன்னா என் வாயில போடு, கொஞ்ச நேரம் சாப்பிட்டு. ஆக்சுவலா வெற்றிகரமா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆக்சுவலா இன்னும் இருக்கு, நாங்க இன்னும் அது போடல. சோ இப்போதைக்கு இவ்வளவு போட்டிருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக தனியா இதுல வச்சிருக்கோம். ஸ்பெஷலா அதாவது எல்லாமே எல்லா அந்த ஒவ்வொரு இதுலயும் ஒண்ணு காமிச்சிருக்கோம். சோ பிரெட் பஜ்ஜி. இது வந்து சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, இது என்னது? அப்பளம். இது வந்து உருளைக்கிழங்கு. கரெக்ட். இது தெரியுதா உள்ள? வெங்காயம். இது வாழைக்காய் பஜ்ஜி. ஆக்சுவலா நீட்டா போடாம ரவுண்டா போட்டிருக்கோம். சார் இதுங்க கத்திரிக்காய். இதுங்க வெடிகுண்டு காலிஃப்ளவர். ஆக்சுவலா நாங்க வந்து இந்த கொடை மிளகா இல்லைன்னா அந்த அது என்னடா அது பஜ்ஜிக்குன்னு ஒரு மிளகா வரும்ல, அது போய் ஃபுல்லா அலைஞ்சிட்டு வந்தது. நாங்க போன நேரத்துல அது இல்ல, அது மார்னிங்கே கொஞ்சம் போயிருக்கணுமா, அது கிடைக்கல. அதனாலதான் ஓகே இருக்கிறத வச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். சோ இப்ப டேஸ்ட் பண்ணா தெரியும். பாக்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா நல்லா தான் இருக்கு. இப்போதைக்கு சைட் டிஷ் எதுவும் இல்ல, ஜஸ்ட் அப்படியே நாங்க டேஸ்ட் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் யார் டேஸ்ட் பண்றது? நம்மளே எல்லாருமே முதல்ல மொறு அப்பளத்துல இருந்து அந்த அப்பளத்துல பஜ்ஜி சுட்டதுக்கு அப்புறம் அது எப்படா மொறு மொறுன்னு இருக்கும். ஓகே, அப்பளமே தெரியல. மாவு நல்லா ஊறி இழுத்து இருக்கு, அது நல்லா இருக்கு. அப்பளம் மாதிரி இல்ல, இது மாவு மட்டும்தான் தெரியுது. மாவுல அப்பளம் கொஞ்சம் இருக்கு, அவ்வளவுதான். பட் நல்லா இருக்கு. அதாவது எண்ணெய் குடிக்கல அந்த அளவுக்கு, கடையில இருக்கிற மாதிரி. யாரு இவரு? வாழைக்காவா? சரி பீங்க, செஞ்சுட்டு நாங்களே சாப்பிட்றோம்னு திட்டாதீங்க. நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு, கண்டிப்பா நாங்க செஞ்சு தரோம். ஏன்னா நாங்க கத்துக்கிட்டோம், இப்ப பெரிய ஒரு செஃப் ஆயிட்டோம் நாங்க. அதனால நீங்க எப்போ வந்தாலும் நாங்க பஜ்ஜி சுட செஞ்சு தருவோம். மெலிசா போட்டுனா நல்லா இருக்கும். கொஞ்சம் தடியா இருக்கிறதுனால இதுவா இருக்கு, ரொம்ப நிறைய இருக்க மாதிரி இருக்கு. ஓகே சரி, அதை நம்ம கொஞ்சம் மாத்திக்கலாம். அதுல அப்பளம் இல்ல, இதுல வாழைக்காய் இருக்கு. பிரெட் ஓகே. பிரெட் பஜ்ஜி எப்பயும் போல பிரெட் பஜ்ஜி தான் கரெக்டா இருக்கு. எண்ணெய் குடிக்கல, அதுதான் பெரியது. கத்திரிக்காய் பஜ்ஜினா என் வாழ்நாள்ல கேட்டது கூட இல்ல. இந்த பையன் என்னமோ இதை விட அவன் என்ன சொன்ன, நீ வேற இதுல எல்லாம் போடணும்னா இதெல்லாம் நான் போடுவான் விட்டு. அதான் கருவேப்பிலை கொத்தமல்லியில கூட நினைச்சு போட சொல்லுவோம் போலடா அப்படின்ட்டு. டிஃப்ரெண்டா பண்ணலாம், தின்னணும்ல. ஆக்சுவலா எங்க வீட்டுல நீ கத்திரிக்காய் குழம்பு தான்.
ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு. பரவாயில்ல, ட்ரை பண்ணாத சாப்பிடலாம். அதாவது நம்ம சாப்பிட்டதே இல்லைல்ல. இப்போ வெங்காய பஜ்ஜிலாம் நம்ம சாப்பிட்ருப்போம். இந்தா வெங்காய பிரியர் அவரு வெங்காயத்தை உரிச்சிட்டு இருக்கும் போதே தின்றுவான். இதெல்லாம் கரெக்டாக இருக்கு டேஸ்ட்டு. நமக்கு தெரிஞ்சு கத்திரிக்காய் காலிஃப்ளவர் அந்த அளவுக்கு இழுத்துதா அப்படின்னு தெரியும். இதுதான் உருளைக்கிழங்கா? மாத்திட்டீங்கடா, அது வெங்காயம்டா. அப்போது இது நாங்கள் உருளைக்கிழங்கு இதோ இருக்கு. ஆனால் நம்ம உருளைக்கிழங்கு அப்போ சாப்பிடல இல்ல. ஓ அது டேஸ்ட். இந்த வாழைக்காலையும் இன்னொன்று இது உருளைக்கிழங்கையும் இன்னும் கொஞ்சம் ஸ்லைஸ் போடுறது மெல்லிசா போடணும் போல. என்னது இரு, இதை முதல்ல டேஸ்ட் பண்ணுவோம். காலிஃப்ளவர் நான் அதை சொன்னேன்ல, காலிஃப்ளவர் மட்டும்தான் இருக்கு. ஆமா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா? காலிஃப்ளவர் தனியா இருக்கு, அதோட மாவு தனியா இருக்கு. அதனால அப்படி இருக்கு. இப்போ இதுல வந்து நம்ம ரேட்டிங் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து நம்ம கொடுக்க போறது பிரெட் பஜ்ஜி. அதுதான் செமையா எக்ஸாக்ட்டா இருந்தது. சோ ரெண்டாவது ஆனியன், மூணாவது உருளைக்கிழங்கு, அப்புறம் வாழைக்காய், அப்புறம் காலிஃப்ளவர், லாஸ்ட்ல அப்பளம். கத்திரிக்காய் கேட்டகரியிலே வரல. கத்திரிக்காவை மறந்துட்டோம். வெறும் கத்திரிக்காய் வந்து ஒரு 5வது இடத்துல போட்டோம். சரி போடும். அது ஒண்ணுமே உள்ள இறங்கல கத்திரிக்காய்க்குள்ள. அது வந்து இழுக்கவே இல்லை, அந்த மசாலாவே இழுக்கல. காலிஃப்ளவர் பரவாயில்ல, அது இன்னும் கொஞ்சம் இழுக்கணும். இவங்க ஒரு ஸ்ப்ரிங் ரோல் ஒண்ணு பண்ணாங்க, அதை சாப்பிடுறாங்க. ஓகே, வந்து அவ்வளவுதான், எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. நாங்க எதிர்பாராத ஒரு இது, ஏன்னா ஒரு சடனா தான் அவன் சொன்னா. ஓகே, ஏன்னா மாவு இருந்தது வீட்டுல, அதனால ஓகே பண்ணிடலாம் அப்படின்ட்டு. எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா எனக்கு பஜ்ஜி சொல்ல தெரியும்னே நான் உணர்ந்த தருணம் இது. ஹாப்பி, வெரி ஹாப்பி. இனிமே அடிக்கடி பண்ண வேண்டியதுதான். அப்ப இதே மாதிரி இன்னொரு ஒரு டிஷ் அதுல உங்களை நாங்க சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ஸோ டாட்டா, பை பை. ஸோ ஆனால் எல்லாரும் மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய வாட்டி சொல்லிட்டேன், நிறைய பேர் பண்ண மாட்டீங்க. அதை பண்ணிட்டு வீடியோ பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எஸ், ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.